மெய்சில் இருக்கும் சேரர் வரலாறு பகுதியில் தொடர்ச்சியாக சேர மன்னர்கள் அவர்கள் பங்கேற்ற போர், அவர்களுடைய கொடைத்தன்மை, இதையெல்லாம் பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சேரன் செங்குட்டுவனை பற்றி பார்க்க போகிறோம். இப்படி சோழர்கள் வரலாற்றில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை பற்றி பெருமையாக பேசுகிறோமோ, அதே போல் சேரர்கள் வரலாற்றில் டாப் லெவலில் வச்சு பேசக்கூடிய ஒரு அரசன் தான் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனை நம்ம தொடர்ச்சியாக இடைவிடாமல் நம்ம பெருமையாக பேசிகிட்டே வந்தால் கூட அவனுடைய ஆட்சி காலத்தில் பெரும்பாலான பகுதிகள் போர்க்களத்திலேயே கழிஞ்சிருக்கு. இதையெல்லாம் கடந்து தமிழர்களை இழிவாக பேசினாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வட இந்தியாவுக்கு போய் போர் தொடுத்து அங்கே உள்ள மன்னர்களையெல்லாம் வீழ்த்திட்டு அவங்க தலையில் இமயமலையில் எடுத்த கல்லை வச்சு சுமக்க வச்சு இங்கே கண்ணகிக்கு கோயில் கட்டின ஒரு பெருமை இருக்கு இல்லையா. இது ஒரு பக்கம். அதே போல் அவருடைய ஆட்சி காலம் முழுவதும் எந்த விதமான ஒரு போரில் கூட அவர் தோல்வியே கண்டதில்லை அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாவீரனாக இருந்திருக்காங்கிறது சேரன் செங்குட்டுவனோட சிறப்பில் முக்கியமானது. இந்த சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள். சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு வரும்போது இமயவரம்பனுடைய மகன். இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இமயவரம்பனுக்கு 2 மனைவி. ஒரு மனைவியோட பிள்ளைகள் கலங்காய் கண்ணி நாறுமுடி சேரல், இன்னொருத்தர் ஆடுகோட்பாட்டு சேரலாதன். இன்னொரு மனைவி நற்சோனையோட பிள்ளைகள் தான் சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் அப்படின்னு பார்க்குறோம். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஆட்சியில் இருக்கும்போதே அவர் பார்த்திங்கன்னா மாந்தையை தலைநகராக கொண்டு அவர் ஆட்சி பண்ணுறாரு. அவருக்கு அடுத்தது பார்க்கும்போது சேரன் செங்குட்டுவனுக்கு சித்தப்பா இன்னொரு பக்கம் இமயவரம்பனுடைய தம்பி பல்யானை செல்கழுகுட்டுவன் அவர் வஞ்சி மாநகரத்திலேருந்து ஆட்சி செய்கிறார். இன்னொரு பக்கம் இவருடைய மாற்றாந்தாயோட மகன் சொல்கிற நாறுமுடி சேரல் இருக்கார்ல, அவர் ஒரு பகுதியை குன்ற நாட்டை ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் இவர் இளவரசனாக ஆட்சி பொறுப்பை ஏற்கும்போது குட்ட நாட்டோட ஒரு பகுதியையும் பூழி நாட்டையும் தன்னுடைய ஆட்சி பொறுப்பிலேருந்து அவர் சிறப்பாக பார்த்துட்ருக்காரு. கலங்காய் கண்ணி நாறுமுடி சேரலுக்கு பிறகு சேர நாட்டோட வேந்தனாகிறார் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனை பொறுத்தவரை அவர் வாழ்நாள் முழுக்க இடைவிடாமல் நிறைய போர்களை சந்திச்சிருக்காரு. போர் இல்லாத நாட்கள் அவருக்கு ஒரு மனநிறைவே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல அழகாகவும் உயரமாகவும் வாட்டசாட்டாகவும் இருப்பார். அவர் சிவந்த மேனியோடு இருக்கிறதுனால தான் குட்டநாட்டை ஆண்டதுனால தான் செங்குட்டுவன் அப்படிங்கிற ஒரு பேரே அவருக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பேர் தான் இன்னைய வரைக்கும் அவருக்கு நிலச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர் அப்படின்னு பார்க்கலாம். இவருடைய வாழ்க்கையில் இவர் இளவரசனாக இருக்கும்போதே இவர் சந்தித்த முதல் போர் இவருடைய தந்தையோட வெற்றிகளில் அது குறிக்கப்படுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. சேரர்களுடைய வரலாற்றில் கடல் துருத்தி போர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான போர். கடம்பர்கள் அப்படிங்கிற கொள்ளைக்காரர்கள் யவனர்களோட வணிக கப்பல்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அவர்களை மீட்க முடியாத மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடக்கும்போது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் காலத்தில் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் ஒரு பக்கம், நாறுமுடி சேரல் ஒரு பக்கம், அவங்க போய் அந்த கடம்ப தீவுகளை சுற்றி வளைக்கும்போது இன்னொரு பக்கம் கடல் மார்க்கமாக செங்குட்டுவன் தலைமையில் மிகப்பெரிய கடற்படை வீரர்கள் சென்று கடல் துருத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல கடலுக்குள்ளேயே நடந்த முதல் போர் இதுதான். அந்த போரில் கடல் நடுவே நடந்த சண்டையில் ஒரு பயங்கரமான போரை நடத்தி கடம்பர்களை முற்றிலுமாக அழித்த போர் அப்படின்னு சொல்லலாம். அது இமயவரம்பனுடைய வெற்றியில் குறிக்கப்பட்டாலும் அந்த போருக்கு கடல் போருக்கு தலைமை ஏற்றவன் அப்படின்னு பார்க்கும்போது சேரன் செங்குட்டுவனுங்கிறதுனால அதனால தான் புலவர்கள் அவனை கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு பாராட்டப்படுறாரு. அடுத்து பார்க்கும்போது இவன் அரசனாகி திரும்ப போர்களை தொடுக்கும்போது முதல் போர் அப்படின்னு பார்க்கும்போது மோகூர் போர் அப்படி தான் முதல் போர் அவனுக்கு. இந்த மோகூர் எங்கே இருக்குன்னா பாண்டிய நாட்டில் ஒரு பகுதியாக இருந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மேலூர் ஒத்தக்கடை பகுதியில் அந்த ஊர் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மோகூர் பழையன் அப்படின்னு சங்க இலக்கியத்தால் சொல்லப்படக்கூடிய அந்த குறுநில மன்னன் தான் அந்த பகுதியை ஆட்சி செய்தவன். அவன் பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய மன்னனுக்கு தளபதியாக பல்வேறு போர்களில் போய் பங்கேற்றிருக்கான். ஒரு மாவீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீரன் தான் அவனுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சேர நாட்டோட ஒரு பகுதியாக இருந்த அந்த குன்ற நாட்டோட அந்த ஒரு பகுதியை ஆட்சி செய்திருக்க அருகை அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னனுக்கும் இடையில் 2 பேருக்கும் போர் மூழுது. இதில் கடுமையாக நடந்த போரில் மோகூர் பழையன் என்ன பண்ணுறான், இந்த அருகையை ஜெயிச்சுட்டு அருகையை கொண்டு போய் அவன் சிறைப்பிடிச்சு அவன் நாட்டில் வச்சுக்கிறான். இப்படிய செய்தி சேரன் செங்குட்டுவனுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்குது. அப்படி இந்த தாமதமாக செய்தி கிடைச்ச பிறகு அவன் ரொம்ப கொதித்து எழுந்து போயிடறான். நண்பர்கள் இல்லையா அவனுக்கு. தண்டாவது தன்னுடைய அண்ணன் காலத்திலேருந்து நமக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒருவன், அவனை போய் எப்படி மோகூர் பழையன் கைது செய்து வச்சுருக்க முடியும்னு சொல்லிட்டு படைகளை திரட்டிக்கிட்டு என்ன பண்ணுறான், நேராக மோகூர் மேலே படை எடுத்துகிட்டு போகிறான். மோகூர் பழையனும் சாதாரண ஆள் அல்ல, அவனும் ஒரு மிகப்பெரிய வீரன், அவனுக்கு ஒரு படைகள் இருக்குது. இந்த படைகளை கடந்து
பாண்டிய மன்னர்களுடைய படைகளும் மோகூர் பழையனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி சண்டை போடுறாங்க. ரொம்ப கடுமையான சண்டை, அதாவது ரத்தம் வந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடுற அளவுக்கு கடுமையான சண்டை. கடைசியாக வந்து சேரன் செங்குட்டுவன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று மோகூர் பழையனை அழிச்சிடுறான். இன்னொரு பக்கம் பாண்டிய மன்னர்களுடைய வீரர்களுக்கும் ஒரு பெருத்த சேதத்தை ஏற்படுத்திட்டு அப்புறம் அவனுடைய நண்பன் அருகையை மீட்டதோடு இல்லாமல் அவனுடைய காவல் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேப்ப மரத்தை வெட்டி அதில் வந்து வெற்றி முரசு செஞ்சு தன்னோட நாட்டுக்கு கொண்டுட்டு போகிறான். அப்படி வெற்றி பெற்று அவன் வந்து திரும்ப போகிற வழியில் மோகூர் பழையனுக்கும் பாண்டியனுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில குறுநில மன்னர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வெற்றி களிப்போடு போகிறவனை எதிர்த்து குராலம் பரந்தலைங்கிற ஊரில் திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க. இவன் யோசித்து பார்த்துட்டு இவனோட படைகளோடு திரும்ப அட்டாக் பண்ணி அவர்களையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெற்றியோடு அவன் ஊருக்கு போய் சேர்றான். சேரன் செங்குட்டுவன் சேர மன்னனாக பொறுப்பேற்ற பிறகு நடந்த முக்கியமான போரில் முதல் போராக இந்த மோகூர் போரும் அதுக்கப்புறம் குராலம் பரந்தலை போரும் முக்கியமான போராக சொல்லப்படுது. மோகூர் போருக்கு அடுத்து முக்கியமான போர் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பேர் வந்து நேரிவாயில் போர் அப்படின்னு பேர். நேரிவாயில் அப்படிங்கிறது எப்படின்னா, நேரிவாயில் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த காலத்தில் சோழர்களோட தலைநகராக விளங்கியது வந்து உறையூரோட தெற்கு பகுதிக்கு வந்து நேரிவாயில் அப்படின்னு பேர். சோழ பேரரசர் இறந்து போனதுனால அடுத்தபடியாக சோழ பேரரசராக யார் முடிசூட்டுவது அப்படிங்கும்போது அவங்களுடைய அடுத்த வாரிசுகளுக்குள்ள ஒரு கடுமையான சண்டை நடக்குது. மொத்தமாக ஒரு 10 பேருக்குள்ளே போட்டி போட்டுக்கிறாங்க. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் சேரன் செங்குட்டுவனோட மைத்துனர் இருக்கார் இல்லையா, கிள்ளிவளவன், அவருக்கு எதிராக 9 சோழ அரசர் குடிகள் அடுத்த வாரிசுகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பதவியேற்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. இந்த செய்தி இவருக்கு கிடைச்ச பிறகு சேர நாட்டிலேருந்து ஒரு பெரிய படைகளோடு சென்று கிள்ளிவளவன் வந்து பெருவேந்தனாக பொறுப்பேற்கக்கூடாதுன்னு 9 பேர் அவங்களுடைய வாரிசுகள் சண்டை போட்டாங்கல்ல, அவர்களையெல்லாம் வென்று அடக்கிட்டு தன்னுடைய மைத்துனனுக்கு சோழ வேந்தனாக முடிசூட்டி வச்சுட்டு திரும்பி வரான். இப்போ 2வது வெற்றியை இப்போ நம்ம பார்க்குறோம். இதை கடந்து வியலூர் போர் அப்படிங்கிறது சேர நாட்டோட எல்லை பகுதியில் சேரன் செங்குட்டுவனோட ஆட்சி சிறப்பாக இருக்குது, மாவீரனாக இருக்கிறதுனால மற்ற அரசர்கள் தூண்டுதல் பேரில், மற்ற இவருக்கு எதிரி அரசர்கள் இருப்பாங்கள்ல, அந்த தூண்டுதல் பேரில் சேர நாட்டோட வடக்கு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய வியலூர் பகுதியில் இவனுக்கு எதிராக சில நிகழ்ச்சிகள் நடக்குது. என்ன, இவருக்கு எதிராக சில பேர் கலகம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ யோசிக்க தோணுது. அப்படி பண்ணும்போது இந்த கலகத்தை அடைப்பதற்காக நேரடியாக படைகளோடு சென்று அந்த கலகத்தை அடைக்கிட்டு அந்த ஊரையே அழிச்சிடுறான். அதன் பிறகு திரும்பி வரும்போது இந்த கலகக்காரர்களோட ஒரு பகுதிக்கு ஆதரவாளர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுகூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சுற்றி வளைத்து இவர்களை தாக்க ஆரம்பிக்கும் போது அவர்களையும் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அவன் திரும்பி வந்துடுறான். இவன் கிட்டத்தட்ட 55 வருஷம் அரச பொறுப்பில் இருக்கும்போது கூட தொடர்ச்சி அந்த மாதிரி சின்ன சின்ன போர்களாகவே ஒரு பக்கம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை தவிர அந்த காலத்தில் ஆணிரை கவர்தல் இருக்குல்ல, எதிரி நாட்டில் போய் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பசு கூட்டங்கள், ஆணிரைகள், கால்நடைகளை கவர்ந்து வர்றது போர் முறைகளில் ஒன்று தானே. அதுபோல் என்ன பண்ணியிருக்காரு, சேர நாட்டு வீரர்கள்லாம் சேர்ந்து ஒரு நாட்டில் போய் ஆணிரைகளில் கவர்ந்து வராங்க. சோழ நாட்டிலேருந்து தான் கவர்ந்து வராங்க. அப்படி கவர்ந்து வரும்போது இடும்பில் அப்படிங்கிற ஊரில் வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் தங்கி இருந்துட்டு காலையில் போகலாமேன்னு ரிலாக்ஸாக தங்கி இருக்கும்போது இந்த ஆணிரைகள்லாம் பறி கொடுத்தவங்க, ஆணிரைகளுக்கு உரிமையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சூழ்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சேர நாட்டு படைகள் மீதும் சேரன் செங்குட்டுவன் மீதும் ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. சேரன் செங்குட்டுவன் தலைமையிலான சேரர் படைகள் கடுமையான சண்டை போட்டு அவர்களை முறியடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெற்றிகரமாக இந்த ஆணிரைகள் எல்லாம் தங்களோட சேர நாட்டுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. இது நடைபெற்ற இடத்துக்கு பேர் வந்து சோழ நாட்டில் இடும்பில் அப்படிங்கிறது பேர். இப்போதைக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற இடும்பாவனம் அப்படிங்கிற ஊர் தான் இந்த சேரன் செங்குட்டுவன் வந்து ஆணிரைகளை கவர்ந்து வந்து தங்கி இருந்த இடும்பில் அப்படிங்கிற ஊராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இடும்பில் போருக்கு அடுத்தது முக்கியமாக சொல்லக்கூடிய போர் அப்படின்னு பார்க்கும்போது கொங்கு நாட்டு போர் ரொம்ப முக்கியமான போர். அப்போ பெரும்பாலான கொங்கு நாட்டு பகுதிகள் வந்து சேரர்களோட வசமே இருந்ததுனால கொங்கு நாட்டு பகுதியை முடிந்த வரை வந்து கைப்பற்றுவதற்காக சோழர் படைகளும் பாண்டிய படைகளும் சேர்ந்து சேரன் செங்குட்டுவன் ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய போரை கொங்கு நாட்டு பகுதியில் நடத்தினாங்க. அந்த போர் அப்படிங்கிறது எந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிறதுக்கான தெளிவான குறிப்பு இல்லாட்டி கூட இது கொங்கு நாட்டில் தான் நடந்த போர். அதுக்கு பேரே கொங்கு நாட்டு போர்னு பேர். அப்படி நடக்கும்போது ரொம்ப கடுமையான போர். ஏன்னா ஒரு பக்கம் சோழர் பெரிய பேரரசர், இன்னொரு பக்கம் பாண்டியரும் ஒரு பெரிய பேரரசர். இந்த 2 பேரரசர்களும் தங்களோட படை பரிவாரங்களோட வந்து சேரர்களோட சண்டை போடும்போது அது எந்த அளவுக்கு கடுமையான போர் இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அந்த கடுமையான போர்லையும் சேரன் செங்குட்டுவனுடைய படைகள் வந்து கடுமையாக போராடி சோழ
சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்ததுனால அந்த போர்லையும் சேரன் செங்குட்டுவன் வெற்றி பெற்றுட்டான். இந்த போர் வெற்றியை அவன் கள வேள்வி செய்து பெரிய அளவில் கொண்டாடினான் அப்படிங்கிற குறிப்பு சங்க இலக்கியங்களில் இருக்குது. அப்போ இவனோட சேரன் செங்குட்டுவன் சந்தித்த போர்களில் ரொம்ப முக்கியமான போர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொங்கு நாட்டு போர் ஒரு முக்கியமான போர். இதை தவிர இன்னொரு முக்கியமான போர் இருக்குது. இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டோட எல்லை பகுதிகள் இருக்குல்ல, நம்ம என்ன சொல்லுவோன்னா தென்குமரி திருவேங்கடம் ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திருவேங்கட மலைப்பகுதி வரைக்கும் தான் தமிழகத்தோட வடக்கு எல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இது வடக்கு எல்லை இல்லை, இது வடகிழக்கு எல்லை தான். அப்போ வடமேற்கு எல்லைங்கிறது வேறு ஊராக இருக்கும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த எல்லை பகுதியில் சில குறுநில மன்னர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் முக்கியமானவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது கொங்கணர் அப்படிங்கிறவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தா கலிங்கர், அதுக்கப்புறம் வட ஆரியர், அதுக்கப்புறம் பங்களர், கங்கர், கட்டியர், இந்த மாதிரி பெயர்களில் உடைய பல மன்னர்கள் அந்த பகுதியில் ஆட்சி செய்கிறவங்க. இந்த மன்னர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இவர்கள் யாரும் தமிழர்கள் கிடையாதுன்னு சில குறிப்புகளில் சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இல்லை அவர்களுக்கு தமிழும் தெரியும், அதில் ஒரு சிலர் தமிழர்கள்ங்கிற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவர்களுடைய தாய்மொழி தமிழாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது மட்டும்தான் ஓரளவு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சேரன் செங்குட்டுவனை எதிர்த்து போர் தொடுக்கிறார்கள். இது நடக்கிற பகுதி இப்போதைக்கு நம்ம திருப்பதின்னு சொல்லக்கூடிய வேங்கட மலை பகுதியில் நடக்குது. இந்த போருக்கு தக்கான போர் அப்படிங்கிறது ஒரு பேராக சொல்லப்பட்டிருக்கு. இந்த போரை பொறுத்தவரை இது தமிழர்களுக்கும் மற்ற மொழிகளை பேசக்கூடியவர்களுக்குமான ஒரு போராக தான் இலக்கியத்தில் சித்தரிக்கப்படுது. அப்போ சேரன் செங்குட்டுவன் தலைமையிலான தமிழர் படைகளுக்கும் அந்த பக்கம் சொல்கிறோம்ல கலிங்கர், கொங்கணர், கட்டியர், பங்களர் இவர்களுக்கு தலைமையிலான மாற்றுமொழி பேசக்கூடிய அரசர்களின் படைகளுக்குமான ஒரு மோதல் கடுமையாக நடக்குது. இந்த போரும் கடுமையாக நடைபெற்ற போர் தான். இந்த போர்லையும் சேர நாட்டு மன்னர்களும் சேரன் செங்குட்டுவனும் தீவிரமாக தங்களுடைய வீரத்தை காட்டி அவர்களை எல்லாம் வென்று அடக்கிடுறாங்க. அப்போ தொடர்ச்சியாக பார்க்கும்போது சேரன் செங்குட்டுவனுக்கு தோல்விங்கிறதே நீங்கள் பார்த்துக்கிட்டே வர முடியாது. இது தவிர 3 தடவை வடநாட்டுக்கு இங்கேருந்து போர் சண்டைக்கு போயிருக்காங்க. எப்படி போயிருக்கான்னா, இவருடைய முன்னோர்கள் வட இந்தியா வரைக்கும் படையெடுத்துகிட்டு போய் இமயத்தில் வில் கொடியை பொறிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம்ல. அப்படி வில் கொடியை பொறிச்சிட்டு வரும்போது வெறும் சேர நாட்டு கொடியோடு இருக்கக்கூடாது, நம்ம தமிழர்கள் மற்ற மன்னர்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய புலிக்கொடியும் அங்கே இருக்கணும், மீன் கொடியும் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு 3 சின்னங்களையும் அவங்க பொறிச்சிட்டு வராங்கல்ல. நம்ம முன்னோர்கள் தானே பறிச்சிட்டு வந்திருக்காங்க, நாமளும் ஒரு தடவை போய் சண்டை போட்டுட்டு போய் அதே போல் நம்மளும் வில் கொடியை பொறிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வட இந்தியா முழுவதும் தன்னுடைய படைகளை எடுத்துகிட்டு போய் போர் தொடுத்துக்கிட்டு அங்கே போய் ஒரு வில் கொடியை பொறிச்சிட்டு வந்திருக்காரு. இது முதல் முறை அவருடைய வாழ்க்கையில் நடந்த போர். இன்னொரு தடவை எப்படி நடக்குதுன்னா, இவருடைய தந்தை இறந்த பிறகு நம்ம சொல்கிறோம்ல கங்கைக்கு போய் சில சடங்குகள் செய்வதற்காக அந்த காலத்தில் ஆலோசனை சொல்லப்பட்டதுனால இவருடைய தாயை அழைச்சிட்டு இவர் கங்கைக்கு போகும்போது கங்கை பகுதியில் இருக்கக்கூடிய சில மன்னர்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு சேரன் செங்குட்டுவன் மேலே தாக்குதல் நடத்தும்போது இவரும் இவர் படைகளோடு போய் அங்கேயே மிகப்பெரிய போர் நடத்தி அவர்களை அங்கேயே வென்று அடக்கிட்டு தாயை எதுக்காக கூட்டுட்டு போகிறா அந்த சடங்குகளையெல்லாம் முடிச்சுட்டு வெற்றிகரமாக கூட்டுட்டு வந்துடுறாரு. 3வது தடவை எதுக்கு போகிறாருன்னா, போர்கள்லாம் முடிந்த பிறகு இந்த வெயில் காலத்தில் ஓய்வெடுப்பதற்காக மலைப்பகுதிகளுக்கு சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய மனைவியோடு தங்கியிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள்லாம் அவர்களை சந்தித்து பரிசுகள்லாம் கொடுத்து மன்னர்களோட மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பத்தினி தெய்வம் பெண் ஒருத்தி இங்கே வந்துட்டு அப்படியே அந்த உயிரை துறக்கிற காலத்தில் வானத்திலேருந்து பல்லக்கு தேவர்கள் அவரை கூப்பிட்டுட்டு போனதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு கற்பனையாக எடுத்துக்கிட்டாலும் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, சோழ நாட்டைச் சேர்ந்த கோவலனும் கண்ணகியும் பாண்டிய நாட்டுக்கு வரும்போது எப்படியாவது பிழைத்து கொள்ளலாம் அப்படின்னு வரும்போது அந்த சிலப்பதிகாரம் கதையில் அந்த சிலம்பு மாறி போய் எடுத்தவன் யாருன்னு தெரியாமல் கோவலன் குற்றவாளின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன் அவருக்கு மரண தண்டனை விதிச்சிடறான்ல. அதுக்கப்புறம் தன்னுடைய கணவன் திருடன் அல்ல, கல்வன் அல்ல, நாங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனோட அவையில் கண்ணகி வழக்காடி உண்மை என்னன்னு தெரிஞ்சிருதில்ல. உண்மை என்னன்னு தெரிஞ்ச பிறகு பாண்டிய மன்னன் உயிரை விட்டுறான், அவனுடைய அரசியும் உயிரை விட்ட பிறகு அவளுக்கு இன்னமும் கோபம் தனியாமல் என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த கோபத்தில் மதுரையை எரிச்சிட்டு அங்கேருந்து நடந்தே பல தூரம் வந்துட்டுருக்கும்போது அவள் கடைசியாக உயிரை விடுற இடம் சேரநாடு அப்படிங்கிறதுனால இந்த கதையை கேள்விப்பட்ட பிறகு சேரன் செங்குட்டுவனோட மனைவி என்ன சொல்கிறா, இப்படி ஒரு பத்தினி தெய்வம் நம்ம நாட்டில் தன்னுடைய இறுதியை முடிச்சிருக்கா இல்லையா, அவளுக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு கோயில் கட்டலாமே அப்படின்னு சொல்லும்போது இவனும் உணர்ச்சி வசப்பட்டு ஆமாம் கண்டிப்பாக ஒரு கோயில்
கோயிலை கட்டினோம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கங்கை கரையோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில மன்னர்கள் கலந்து கொண்ட ஒரு சுயம்பர நிகழ்ச்சியில், அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட சில மன்னர்கள், குறுநில மன்னர்கள் சொல்லும்போது, இது என்னது, அந்த காலத்தில் தெற்கேந்து ஒருத்தன் தமிழர்கள் வந்து இங்கேருந்து படையெடுத்துட்டு வெற்றி பெற்றுட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க, அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள்லாம் ரொம்ப தைரியசாலியே கிடையாது, ரொம்ப பயந்தாங்குள்ளியாக இருந்திருக்கீங்க, அதனால தான் வந்து தெற்கேருந்து ஒரு தமிழன் வந்து நம்மளெல்லாம் படையெடுத்துட்டு வெற்றி பெற்றுட்டு போயிட்டான், முடிஞ்சதுன்னா தைரியம் இருந்தால் இப்போ அவன் படையெடுத்துட்டு வரும், எங்கள்கிட்ட வந்து அவன் தோத்துட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவால் விடுற தகவல் வந்து ஒற்றர்கள் மூலமாக இவருக்கு கிடைக்குது. ஒரு பக்கம் கண்ணகிக்கு கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணிடுறாரு, இன்னொரு பக்கம் தமிழர்களை இழிவாக பேசிய அந்த வட இந்தியாவை சேர்ந்த மன்னர்களுக்கும் ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, சரி படைகளோடு கிளம்பி நம்ம ரெடியாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பும்போது, சரி நம்ம படையெடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற செய்தியை வந்து அவர்களுக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தளபதி சொல்கிறான். அப்போ இன்னொரு தளபதி சொல்கிறான், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே வந்து வட இந்தியாவில் நடந்த சுயம்பரத்தில் நம்ம தமிழ் மன்னர்களை பற்றி பேசின அந்த ஒரு தகவல் வந்து நமக்கு ஒற்றர்கள் மூலமாக கிடைச்சதில்ல, அதே போல் மன்னர் புறப்படுற செய்தியும் ஒற்றர்கள் மூலமாக அவர்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இங்கேருந்து மிகப்பெரிய படைகளோடு சென்று கங்கை கரையெல்லாம் கடந்து யாரெல்லாம் தமிழர்களை இழிவாக பேசுனாங்களோ அத்தனை பேரையும் வென்றுட்டு அதில் ஒரு 2-3 பேரை பிடிச்சி அவன் தலையில் இமயமலையிலேருந்து கல் எடுத்து அவனை சுமக்க வச்சு தமிழகத்துக்கு கொண்டு வந்து கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டுறாரு சேரன் செங்குட்டுவன். தமிழகத்திலேருந்து அவர் அங்கே படை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே வெற்றி பெற்றுட்டு கல்லெல்லாம் தூக்கிட்டு இங்கே கொண்டு வரதுக்கு ஒரு 32 மாதம் கோயிலெலாம் கட்டி முடிஞ்சு அந்த விழா நடக்கும்ல, அந்த விழா நடக்கும்போது நல்லெண்ணம் கருதி அந்த மன்னர்கள்லாம் யாரெல்லாம் கைது பண்ணி இங்கே சிறைப்படுத்தி வச்சுருந்தாலும் அவர்கள்லாம் விடுதலை பண்ணிடுறாரு. இந்த விழாவில் நிறைய இந்தியாவை சேர்ந்த பல மன்னர்கள் கலந்துக்கிறாங்க. இலங்கையை சேர்ந்த கயவாகு அப்படிங்கிற மன்னனும் அந்த விழாவில் கலந்துக்கிறதா அந்த குறிப்புகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சேரர்களோட வரலாறு அப்படின்னு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும்போது எந்த சேர மன்னனுக்கும் இல்லாத சிறப்பு வந்து சேரன் செங்குட்டுவனுக்கு உண்டு. அதாவது வந்து ஒரு வாழ்க்கை முழுவதும் போர் தான், எல்லா போர்லேயும் வெற்றி தான், அதையும் கடந்து வட இந்தியாவுக்கு படையெடுத்து போகும்போது இது வந்து எனக்கு ஏற்பட்ட இழுக்கல்ல, நம்மளுடைய மற்ற தமிழ் மன்னர்கள் இருக்காங்கல்ல, சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஏற்பட்ட இழுக்கு தான், அதனால் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க போகிறேன்னு போய் அவர்களுக்கு பாடம் கற்பித்ததும், இன்னொரு பக்கம் பத்தினி தெய்வம் அப்படிங்கிற ஒரு கண்ணகிக்கு கோயில் கட்டினதும் மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? அப்படி பார்க்கும்போது சேரர்கள் வரலாற்றில் மிகப்பெரிய மணிமகுடமாக திகழ்வது வந்து சேரன் செங்குட்டுவனுங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது.